கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சங்கீதம் 118 சொல்கிறது. இந்த வார்த்தைகளை மேசியாவை குறித்து இயேசுவின் சீடர்கள் சொன்னதை வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். சங்கீத புத்தகத்தில் மேசியாவை பற்றி தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவற்றை குறித்து இன்றைக்கு நாம் சுருக்கமாக ஆராயப் போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த வேளையில் நாங்கள் எங்களுடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை திறந்தரலும். நாங்கள் வாசிக்கிற வசனங்களிலே உம்மை காண்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். 1900 ஆண்டில் ஒரு ஜெர்மன் சாக்லேட் நிறுவனம் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு உலகம் எப்படி இருக்கும் என்பது குறித்து 12 படங்களை வெளியிட்டார்கள். அவருடைய முன்னுரைத்தல்களில் ஒன்றை மாத்திரம் சொல்கிறேன். தம்பதிகள் தங்களுக்கென்று ஆகாய கப்பல்கள் வைத்திருப்பார்கள் என்று ஒரு படம் போட்டிருந்தார்கள். இன்றைக்கு தனிநபர்கள் விமானம் வைத்திருப்பது உண்மைதான். ஆனால் அவர்கள் கற்பனை செய்த ஆகாய கப்பல் எப்படி இருந்தது தெரியுமா? காற்றடைத்த ஒரு பெரிய பலூன், அதில் கீழே ஒரு பெட்டி, அதில் 2 நபர்கள். இந்த படத்தில் இருப்பது போன்ற ஒரு படத்தை தான் அவர்கள் போட்டிருந்தார்கள். அவர்கள் போட்டிருந்த இந்த முன்னுரைத்தல்கள் நிறைவேறினவா என்றால் அப்படியே நிறைவேறவில்லை. ஒரு சில படங்கள் பக்கத்தில் வருகின்றன. ஆனால் அவை கூட முழுவதுமாக இன்றைய நிலையை சுட்டி காட்டுவதாக இல்லை. மனிதர்கள் நடக்கிற சம்பவங்களை வைத்து நாம் இன்னும் சில ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி இருப்போம் என்று கற்பனை செய்கிறார்கள். ஆனால் அந்த கற்பனைகள் எப்பொழுதும் உண்மையாக இருப்பது இல்லை. ஆனால் வேதாகமத்தில் மேசியாவை குறித்து தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டுள்ளன. அந்த தீர்க்க தரிசனங்கள் என்ன முன்னுரைக்கின்றனவோ அவை அப்படியே நிறைவேறியதை நாம் பார்க்க முடிகிறது. சங்கீத புத்தகங்களும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. சங்கீதங்களிலும் மேசியாவை பற்றி முன்னுரைத்தல்கள் இருக்கின்றன. அவற்றில் சிலவற்றை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். வேதாகம முன்னுரைத்தல்கள் அப்படியே நிறைவேறுகின்றனவா என்றால் 2 விதமான தீர்க்க தரிசனங்கள் இருக்கின்றன என்பதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். சில தீர்க்க தரிசனங்கள் மனிதரின் எதிர்வினை தொடர்பானவை. அதாவது மனிதன் எப்படி செயல்படுகிறானோ அதற்கேற்றாற்போல் நிறைவேறக்கூடியவை. இப்படி இருந்தால் நான் உனக்கு இதை தருவேன் என்று சொல்வார். அப்படி அவர்கள் இல்லை என்றால் அது அவர்களுக்கு கிடைக்காது, அல்லது அது அவர்களுக்கு நடக்காது. ஆனால் இயேசுவை பற்றியவை அப்படி அல்ல. இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்து வாழ்ந்து பாடுபட்டு மரித்தது எல்லாம் மனிதனுடைய ரட்சிப்புக்காக. இதில் எந்த மாற்றமும் இல்லாமல் இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேறியதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே இந்த 2 வித்தியாசங்களை நாம் மனதில் வைத்துக்கொண்டு தான் தீர்க்க தரிசனங்களை படிக்க வேண்டும். இப்படி சொல்லியிருக்கிறது கட்டாயமாக அது நிறைவேறும் என்று நாம் சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. மனிதன் இப்படி இருந்தால் அது நிறைவேறும் என்று சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாமல் போகலாம். ஆனால் இயேசுவை பற்றியவை அப்படி அல்ல. இந்த ஆண்டவர் தம்மையே நமக்காக தந்தவர். நமக்காக எப்படிப்பட்ட அக்கறையோடு அவர் செயல்படுகிறார் என்பதை சங்கீத புத்தகங்கள் கூறுகின்றன. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் என்று இவர் அழைக்கப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் என்பது மேசியாவை சுட்டி காட்டுகிறது. ஆனால் இந்த சங்கீதத்தை பொதுவாக பண்டிகை சமயங்களில் கிராமங்களிலிருந்து எருசலேமுக்கு வருகிற தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து லேவியர்கள் சொல்வார்களாம். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் என்று ஆலய ஆராதனைக்கு வருகிற அந்த ஜனங்களை வரவேற்பது வழக்கமாக இருந்தது என்று சொல்லப்படுகிறார்கள். அதற்கு முந்தின வசனத்தில் கர்த்தாவே ரட்சியும் என்கிற வார்த்தைகளை நம் தமிழ் வேதாகமத்தில் பார்க்க முடியும். இது எபிரேய மொழியிலே ஓசன்னா என்று இருக்கிறது.
கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், ஓசன்னா என்கிற வார்த்தைகளை நாம் இணைத்து பார்த்தால் யாருக்கு எப்பொழுது அது சொல்லப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இயேசுவானவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை இயேசுவானவர் எருசலேமுக்குள்ளே வருகிறார். அவரை மக்கள் என்ன சொல்லி வரவேற்றார்கள் என்பதை மார்க் 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடிகிறது. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும், ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். இயேசுவே மேசியா என்று புரிந்து கொண்டு இந்த சங்கீதத்தை பாடியிருக்கிறார்கள். சங்கீதங்கள் நம் மேசியாவை பற்றி பேசுகின்றன என்பது நாம் பார்க்க பார்க்க தெளிவாக புரிகிறது. அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், அதாவது சகல ஸ்தோத்திரங்களுக்கும் சகல துதிகளுக்கும் உரியவர். ஏன் சகல துதிகளுக்கும் அவர் உரியவராக இருக்கிறார்? அவர் செய்த ஒவ்வொரு செயலும் என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கின்றது. அவர் என் மேல் வைத்திருக்கிற அன்பு எத்தகையது என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதை நான் புரிந்து கொள்ளும் போதுதான் அதே விதமான அன்பை மற்றவரிடத்தில் காட்டக்கூடியவனாகவும் நான் இருப்பேன். சங்கீதங்களிலே மேசியாவை குறித்து தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை இயேசு தாமே சொன்னார். எம்மாவு என்கிற கிராமத்திற்கு ஒரு முறை இயேசு போனார். உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே இந்த சம்பவம் நிகழ்ந்தது. 2 சீடர்கள் வேதனையோடு பேசிக்கொண்டு போகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? அவர் நம்மை ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோமே. இயேசுவானவரும் அந்த உரையாடலில் கலந்து கொள்கிறார். அவர் இயேசு என்பதை இந்த 2 சீடர்களும் புரிந்து கொள்ளவில்லை. என்ன பேசிக்கொண்டு போகிறீர்கள் என்று இயேசு கேட்டபோது அவர்கள் சொல்கிறார்கள், நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம் என்று சொல்கிறார்கள். ரோமருடைய கையிலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு மேசியா விடுதலை வாங்கி தருவார் என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள். பொதுவாக மக்களுடைய நம்பிக்கை அதுவாகத்தான் இருந்தது. ஆனால் இயேசு அதற்காக அந்த சமயத்தில் வரவில்லை. அதை சீடர்களும் கூட புரிந்து கொள்வதற்கு மிகவும் மிகவும் திணறினார்கள். நம்முடைய உள்ளத்திலே ஏதேனும் ஒரு கருத்து பிரதானமானதாக பதிந்திருக்கிறது என்றால், சரியானதை எவ்வளவுதான் சொன்ன போதிலும், தேவனே வந்து சொன்ன போதிலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மக்கள் தவிக்கிறதை பார்க்க முடிகிறது. நீங்களும் நான் கூட வித்தியாசமானவர்கள் இல்லை. இதுதான் என்று சிலவற்றை நாம் முடிவு செய்து விட்டோம் என்றால் அந்த கருத்துக்களை மாற்றுவது மிகவும் எளிதான ஒன்று அல்ல. நாம் அப்படி இருப்பதனால மற்றவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று அவர்களை குறை சொல்லாமல் தேவன் காட்டுகிற இரக்கத்தையும் கிருபையையும் அவர்கள் மேலே நாமும் காட்டியாக வேண்டும். அந்த 2 சீஷருக்கும் இயேசுவானவர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் இந்த நேரத்தில் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். லூக்கா 24:44. அவர்களை நோக்கி, சங்கீதங்களில் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்று சொல்கிறார். முதலில் இயேசு யார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. பின்னர் புரிந்து கொண்ட பிறகு அவர்கள் ஆவலோடு அவருடைய பேச்சை கேட்கிறார்கள். தன்னை பற்றி சங்கீதங்களில் சொல்லியிருக்கிறது என்று சொல்கிறார். சங்கீதத்தை மாத்திரம் அவர் அங்கே குறிப்பிடவில்லை. ஆனால் இன்றைக்கு பாடத்திற்கு சங்கீதங்கள் நமக்கு அவசியமான ஒன்று. சங்கீதங்களிலே என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று அவர் சொன்னார். இயேசு தாமே சங்கீதங்களில் தம்மை குறித்து எழுதப்பட்டிருந்தது என்று சொல்லியிருக்கிறார். சங்கீதங்கள் மேசியாவை குறித்து என்ன சொல்கிறது என்பதை நாம் வேகமாக பார்க்க முயற்சி செய்வோம். கர்த்தருக்கும் அவருடைய மக்களுக்கும் இடையே உள்ள உறவு எப்படிப்பட்டது என்பதை 23ஆம் சங்கீதம் சொல்கிறது.
அந்த சங்கீதம் எழுதியவர் ஒரு மேய்ப்பர். பிரதான மேய்ப்பரை பற்றி ஒரு மேய்ப்பன் எழுதிய சங்கீதம் இது. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அதில் அவர் அழகாக சொல்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரின் மேய்ப்பர் என்பதனாலே எனக்கு எந்த குறைவும் இல்லை என்று சொல்கிறார். ஒரு மேய்ப்பனாக தாவீது எப்படி தன் ஆடுகளை கவனித்தார் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். கர்த்தரோ தன்னை விட மிகவும் நல்லவராக தனக்கான உதவிகளை செய்வதை இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தமுடையதாக இருக்கிறது. என்னை மேய்க்க அழைத்து செல்லும்போது எனக்கு எங்கே புல் கிடைக்கும் என்பதை தேடி பார்த்து அழைத்து செல்கிறார். தண்ணீர் வேகமாக ஓடினால் நான் பயப்படுவேன் என்பதனால அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். உதாரணத்தை பாருங்களேன். சங்கீதம் 78, 52, 53 வசனங்களில் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி அழைத்து வந்த அந்த சம்பவத்தை சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். ஆடுகளைப் போல் அவர்களை புறப்பட பண்ணினார், வனாந்தரத்தில் மந்தையைப் போல் கூட்டிக் கொண்டு போனார். அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அந்த ஜனங்கள் பெலிஸ்தரின் பாதை வழியாக சென்றால் எதிர்ப்பை அதிகமாக சந்திக்க வேண்டியது இருக்கும் என்பதனால அந்த வழியில் அவர்களை அழைத்து செல்லாமல் வேறே வழியிலே அழைத்து சென்றார். தேவனை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு எந்த பயமும் இருக்கக்கூடாது என்றுதான் ஆசைப்படுகிறார். ஆனால் அவர்கள் பயத்தை தாங்களே வரவழைத்து கொண்டார்கள். அதன் விளைவாகத்தான் 40 ஆண்டுகள் அவர்கள் கானான் தேசத்திற்குள்ளே நுழைய முடியாமல் போயிற்று. நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்படைத்திருந்தால் நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை நாம் தைரியமாக செய்யலாம். எதிர்ப்புகள் எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்று நாம் பயந்து அவிசுவாசமாய் நாம் நடக்க வேண்டிய தேவையில்லை. தேவனை முற்றிலுமாக நாம் நம்பலாம். 100ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். நாம் தேவன் இல்லை, கர்த்தரே தேவன். எனவே அவர் நடத்துகிற பாதை சரியானதாக இருக்கும். நாம் அவரை உண்டாக்கவில்லை, அவரே நம்மை உண்டாக்கினார். இந்த வார்த்தைகளெல்லாம் எவ்வளவு அர்த்தமுள்ளவைகள் என்பதை யோசித்து பாருங்கள். நம்மை மேய்க்கிற இந்த கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். நாம் ஆடுகள் என்பதையும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்க வேண்டும் என்பதை பிரதானமாக நாம் வைத்திராமல் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நான் நடக்க வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். அவர் மேய்ப்பர், நான் ஆடு என்றால் இந்த மேய்ப்பர் எங்கே அழைத்து செல்கிறாரோ அங்கே நான் செல்ல வேண்டும். ஆடுகள் மேய்ப்பரை நடத்துவதில்லை, மேய்ப்பர் தான் ஆடுகளை நடத்துவார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? அப்படி இருந்ததென்றால் தேவனுடைய பாதத்தில் உங்களை வைத்து விடுங்கள். அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடப்பதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். மேய்ப்பன் ஆடு உருவகம் என்ன சொல்கிறது தெரியுமா? தேவன் தம் மக்களை வழிநடத்தி பராமரிக்கிறார் என்று சொல்கிறது. நம்மை வழிநடத்துவது அவருடைய வேலை. மக்கள் தங்கள் தேவைகளுக்காக அவரை சார்ந்திருக்கிறார்கள் என்றும் இந்த உருவகம் சொல்கிறது. நம்முடைய தேவைகளை நாமே சந்தித்துக் கொள்கிறோம் என்ற எண்ணம் உங்கள் மனதில் இருந்ததென்றால் அந்த எண்ணத்தை அகற்றிவிடுங்கள். நாம் வேலை செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். ஆனால் எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு பின்னிருந்து செயல்படுகிறார் என்பதை உணர்ந்திருந்தால் நமக்கு வேதனை வர தேவையில்லை. தேவனுக்கும் அவரது மக்களுக்கும் இடையே உள்ள நெருக்கமும் இந்த உருவகத்தில் தெரிகிறது. தேவன் நம்மை சிருஷ்டித்தார், தேவன் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார் என்றெல்லாம் இந்த உருவகம் சொல்கிறது. மேசியா நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவர் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு தம்முடைய உயிரையும் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் இந்த மேய்ப்பனை பற்றி சொல்லியிருக்கிற ஒரு சில வசனங்களை நாம் பார்ப்போம்.
நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு என்ற எபிரேயர் 13:20 வாசிக்கிறோம். இந்த மேய்ப்பர் இரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்திருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று இயேசு சொன்னார் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்முடைய தேவனாக நாம் பெற்றிருக்கிறோம். நாம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்க வேண்டும். எதை குறித்தும் நாம் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மேய்ப்பனாய் இராதவன் எப்படி செயல்படுவான் என்பதையும் இயேசு சொன்னார். ஆடுகள் அவனுக்கு சொந்தமில்லை. எனவே இந்த கூலியாள் பிரச்சனை வரும்போது ஆடுகளை விட்டு ஓடி போய் விடுவான். ஓனாய் பார்த்தால் அவன்தான் தப்பி ஓட பார்ப்பான். அந்த ஆடுகளை ஓனாய் சிதறடித்து விடும். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக கூலி ஆட்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். இந்த ஆடுகளின் மேலே அவர்களுக்கு அக்கறை இல்லாமல் இருக்கிறது. ஒருவேளை ஆடுகளை மேய்க்கிற வேலையை கர்த்தர் எனக்கு தந்திருப்பார் என்றால் இந்த வார்த்தைகளை நான் எப்பொழுதும் மனதில் வைத்திருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. நான் கூலி ஆளாக இருந்தால் என் தேவனுடைய பிள்ளையாக நான் இல்லை. என்னுடைய தேவனுடைய பிள்ளை என்றால் அவரை போன்று ஆடுகளுக்காக உழைக்கக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும். இயேசு நம்முடைய நல்ல மேய்ப்பன் என்று அவர் தாமே சொன்ன அந்த வாக்குறுதியை நாம் எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். நடைமுறை ரீதியாக நமக்கு பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் இந்த வாக்குறுதியை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். என் மேய்ப்பராக இருக்கிற என் தேவன் என்னை சரியான பாதையிலே நடத்துவார் என்று அவரிடத்தில் நம்மை நாம் ஒப்படைக்கலாம். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று வாசித்தோம் அல்லவா? அது உண்மை என்பதை மேசியாவின் வாழ்க்கையில் நாம் பார்க்க முடிகிறது. மனிதரை ரட்சிக்க மேசியா வந்தார். ஆனால் அவர் எவ்வாறு நடத்தினார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். சங்கீதம் 22 நம் பாடுகளை மேசியாவும் அனுபவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 22 நேரடியாக மேசியா குறித்து தீர்க்க தரிசனம். இதில் வருகிற பல தகவல்களை வரலாற்று ரீதியாக தாவீது ராஜாவுடன் பொருத்தி பார்க்க முடியாது என்று பலர் கருதுகிறார்கள். தாவீது வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களும் நமக்கு தெரியாததினால ஒருவேளை நாம் இப்படி நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த சங்கீதத்தில் இல்லாவிட்டாலும் வேறு சில சங்கீதங்களில் தாவீதோடு அல்லது எழுதியவரோடு பொருத்தி பார்க்க முடியாத சில தகவல்கள் இருக்கின்றன. அவை நிச்சயமாக மேசியாவில் தான் நிறைவேறின என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். மற்றபடி சங்கீதக்காரனுக்கு வந்த ஒரு அனுபவம் இயேசுவுக்கும் வந்தது என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிறது. சில சமயங்களில் நமக்கு கஷ்டங்கள் வரும்போது எனக்கு மாத்திரம் ஏன் இந்த கஷ்டம் என்று நாம் கேட்கிறோம் அல்லவா? நான் கஷ்டப்பட்டு இந்த தேவன் நல்லவர் என்பதை இந்த பிரபஞ்சத்துக்கு வெளிப்படுத்த வேண்டுமா என்கிற கேள்வியை சிலரிடத்தில் கேட்டிருக்கிறார்கள். நாம் மாத்திரம் கஷ்டப்படும்படி அவர் விட்டுவிடவில்லை. சில சமயங்களில் எனக்கு வருகிற கஷ்டங்கள் என்னுடைய பாவத்து நிமித்தமாக வருகின்றன. நான் பாவமே செய்யாதவர் நாம் படுகிற அனுபவங்கள் எல்லாம் பட்டார் என்பதைத்தான் இந்த சங்கீதங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர் என்று தாவீது பாடிய அந்த வார்த்தைகள் இயேசுவானவருடைய அனுபவத்திலும் நடந்ததை நான் பார்க்க முடிகிறது. இயேசுவானவர் சிலுவையில் தொங்கிய போது ஏலி ஏலி லாமா சவக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆம், தாவீது எவ்வாறு கதறினாரோ அதே போன்ற கதறலை இயேசுவின் வாயிலிருந்தும் நாம் கேட்கிறோம். தம் பிதாவிடமிருந்து அவர் பிரிக்கப்பட்டதால் அவருக்குள் ஏற்பட்ட சித்திரவதையை இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றன. தேவனை நாம் உண்மையாகவே நேசித்தோம் என்றால் அவரை விட்டு பிரியும் போது நாம் வேதனையாக இருக்கும். அப்படிப்பட்ட வேதனைகளை இயேசு அனுபவித்தார். அவர்களுக்கிடையே இருந்த ஒற்றுமை எத்தகையது என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு காட்டுகின்றன. ஆனால் இப்படிப்பட்ட கஷ்டம் வந்த போதிலும் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கதறிய போதிலும் இந்த தேவன் எனக்கு வேண்டாம் என்று அவர் சொல்லிவிடவில்லை. நாம் பின்பற்ற வேண்டியது அதுதான். கடைசியில் என் ஆவியை
பிதாவே உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் மரித்தார். தேவன் கைவிட்டதாக நினைத்த போதிலும் தேவனை விட்டு விலகுவதற்கு அவர் ஆயத்தமாக இல்லை. அவர் சிலுவையிலே தொங்கிய போது மக்கள் சொன்ன சில வார்த்தைகள் தாவீதின் அனுபவமாகவும் இருந்திருக்கிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்று தாவீதின் எதிரிகள் சொன்னார்களாம். அதே தான் சிலுவையில் இயேசு தொங்கிய போது இந்த ஜனங்களும் சொன்னார்கள். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தார், இப்பொழுது அவனை ரட்சிக்கட்டும் என்று சொன்னார்களாம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வருகிற அனுபவங்களை எல்லாம் இயேசு பெற்றிருக்கிறார் என்பதுதான் இந்த வார்த்தைகளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. என்னுடைய கஷ்டம், என்னுடைய வேதனை, என்னுடைய பிரச்சனை எல்லாம் அவருக்கு தெரியும். ஏனென்றால் அவர் அவற்றை அனுபவித்திருக்கிறார். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பெயரிலே சீட்டு போடுகிறார்கள் என்று தாவீது சொல்கிறார். அதே காரியத்தை இயேசுவுக்கும் செய்தார்கள். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள் என்று மத்தேயு 27:35 வாசிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையை ஏதேனும் கஷ்டம் வந்ததென்றால் இந்த கஷ்டங்களை இயேசுவும் அனுபவித்தார் என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். நான் மாத்திரம் கஷ்டப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய திட்டமில்லை. என்னுடைய கஷ்டங்களை அவரும் ஒரு மனிதராக வந்து அனுபவித்தார். புழுவை போல அவரை பார்த்த சம்பவங்களும் இருக்கின்றன. ஆனால் தாங்கள் நசுக்க முயன்ற புழு தேவாலயத்திற்கு மூளைக்கல்லாகி அதன் அஸ்திபாரத்தை வலுப்படுத்தவிருந்ததை அவர்கள் கொஞ்சமும் புரிந்து கொள்ளவில்லை. சங்கீதம் 118 பாருங்கள். அது ஒரு பண்டிகை சங்கீதம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று சங்கீதம் 118 வாசிக்கிறோம். மத்தேயு 21 இயேசு அந்த வார்த்தைகளை சொன்னார். ஆம், அவர் மூளைக்கு தலைக்கல். இன்றைக்கு உங்களை யாரேனும் அசட்டை பண்ணுகிறார்கள், நீங்கள் ஆகாது என்று தள்ளுகிறார்கள் என்றால் கவலைப்படாதீர்கள். அந்த அனுபவத்தை இயேசுவும் பெற்றிருக்கிறார். ஆனால் அவர் மூளைக்கு தலைக்கல்லானார். இன்றைக்கு அசட்டை பண்ணப்படுகிற நீங்கள் மீண்டுமாக ஒரு முக்கியமான இடத்திற்கு வருவீர்கள். அது தேவனுடைய செயலாக இருக்கும். இந்த வார்த்தைகளை சீடர்கள் ஒருமுறை சொன்னார்கள். பேதுருவும் யோவானும் ஒரு நாள் ஆலயத்திற்கு சென்றார்கள். அப்பொழுது அங்கே ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். அவன் நடக்க முடியாதவன். அந்த பிச்சைக்காரன் பிச்சை கேட்டபோது, வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, பொன்னும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சொல்லுகிறோம், நீ எழுந்து நட என்று சொன்னார். உடனடியாக அவன் எழுந்து நடந்தான். இது நிமித்தமாக ஏராளமான ஜனங்கள் அவர்கள் பேசுவதை கேட்பதற்கு கூடி வந்தார்கள். அவர்களை பார்த்து பேதுரு என்ன சொன்னார் என்பதை பாருங்கள். உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறார், வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். இந்த கல் பயனற்ற கல் என்று அற்பமாய் எண்ணி உங்களையும் ஒதுக்கலாம். இயேசுவானவரை ஒதுக்கினார்கள். ஆனால் அவர்தான் அந்த கட்டிடத்திற்கு முக்கியமான கல்லாக மாறினார். உங்களுக்காக அவர் பாடுபட்டார் என்கிற உண்மை எவ்வாறு நாம் வாழ்கிற விதத்திலே தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அதாவது பாவத்தை நாம் ஏன் அருவருக்க வேண்டும்? பாவம் மோசமானது என்று 2 காரணங்களுக்காக நாம் யோசிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, பாவத்தினாலே நமக்கு பிரச்சனை வருகிறது, இதனால் நாம் பாவத்தை அருவருக்க வேண்டுமா? அல்லது பாவத்தால் தேவனுக்கு வேதனை உண்டாகிறது. நான் தவறு செய்யும்போது என்னுடைய தவறு என்னுடைய வாழ்க்கையை பாதிக்கப் போகிறதே என்று தேவன் வேதனைப்படுகிறார். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்கிறானே, என்ன செய்வது என்று அவர் வேதனைப்படுகிறார். இந்த வேதனையை தேவனுக்கு தரக்கூடாது என்பதற்காக பாவத்தை நான் அருவருக்க வேண்டுமா? அல்லது எனக்கு கஷ்டங்கள் வரும் என்பதற்காக நான் பாவத்தை அருவருக்க வேண்டுமா? நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு எத்தகையது என்பதை வைத்துதான் இந்த கேள்விகளுக்கான பதிலை நாம் பார்க்க முடியும். தேவனை நாம் நேசிக்கிறோம் என்றால், மிகவும் நேசிக்கிறோம் என்றால், அவரை வேதனைப்படுத்தக்கூடாது என்பது தான் நம்முடைய பிரதான நோக்கமாக இருக்கும். நீங்கள் சொல்லுவோமா, தேவன் நல்லவர், எல்லா காலங்களிலும்
எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர், நான் அதுக்கு சாட்சி. இந்த மேசியா என்றைக்கும் தம்முடைய உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். தாவீதோடு தேவன் செய்து கொண்ட ஓர் உடன்படிக்கையை பற்றி சங்கீதம் 89 வாசிக்கிறோம். அது தோற்கிற நிலைக்கு உள்ளானது என்றும் அந்த 89ஆம் சங்கீதம் சொல்கிறது. தாவீதுடன் தேவன் செய்த உடன்படிக்கையை பற்றி இந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். என்னாலே தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு நான் உடன்படிக்கை பண்ணினேன் என்று சொல்கிறார். என் தாசனாகிய தாவீதை நோக்கி, உன்னுடைய சந்ததியை என்றைக்கும் நான் நிலைப்படுத்துவேன் என்று சொன்னார். தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனம் இருக்கும் என்று சொன்னார். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனாக மாற்றினேன் என்று சொன்னார். பூமியின் ராஜாக்களை பார்க்கலாம் மகா உயர்ந்தவனாக்குவேன் என்று சொன்னார். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும் என்று சொன்னார். இந்த வார்த்தைகளையெல்லாம் சங்கீதம் 89 நாம் வாசிக்கிறோம். முதற் பேரானவன் என்ற வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். முதற் பேரானவன் என்பது ராஜாவை சுட்டி காட்டுகிற ஒரு வார்த்தை. தாவீது முதற் பிள்ளை என்பதற்காக இங்கே இதை பற்றி பேசவில்லை. அவருடைய பெற்றோருக்கு பார்த்தால் அவர் 8ஆவதாக பிறந்தவர். முதற் பேரானவர் என்றால் ராஜா என்ற அர்த்தம். அவனுடைய சிங்காசனம் நிலையாக இருக்கும் என்று சொன்னார். வானங்கள் உள்ள மட்டும் அவனுடைய சிங்காசனம் நிலைநிற்கும் என்று சொன்னார். ஆனால் அப்படி இல்லாமல் போய்விட்டதே. நேபுகாத்நேச்சார் ராஜா வந்து தாவீதின் சிங்காசனத்தை அழித்து விட்டார். அதற்கு பிறகு தாவீதின் பிள்ளைகள் ராஜாவாக இருந்து ஆட்சி செய்ததாக நாம் எங்கும் பார்க்கவில்லையே. தாவீதின் பிள்ளைகளை குறித்து சங்கீதம் 89 பேசுகிறது. அவன் பிள்ளைகள் நியாயங்களின்படி நடவாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன் என்று சொன்னார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஆனாலும் என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லுகிறார். அதற்கு அவர் சொல்லுகிற அடையாளங்களை பாருங்கள். அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். சந்திரனைப் போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாயத்து மண்டலத்து சாட்சியைப் போல உண்மையாயும் இருக்கும் என்று சொன்னார். இப்படியெல்லாம் சொன்ன பிறகு ஏன் தாவீதின் வம்சத்தை ஆட்சியில் இல்லாமல் நேபுகாத்நேச்சார் தண்டிக்க முடிந்தது? ஏன் இவ்வாறு நடந்தது? தேவனுடைய உடன்படிக்கை நிறைவேறவில்லையா? தாவீதுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் பொய்யா போய்விட்டனவா? இந்த கேள்விகள் எழுப்பத்தான் செய்யும். நாம் ஏற்கனவே பார்த்தது போல உடன்படிக்கை நிறைவேற வேண்டும் என்றால் உடன்படிக்கையில் சம்பந்தப்பட்ட 2 பேரும் சரியாக இருக்க வேண்டும். தேவனுடைய பரிசுத்த ஆணையை சார்ந்ததாக இருக்கிறது. தேவனுக்கு ராஜா உண்மையாக இருப்பதையும் அது சார்ந்து இருக்கிறது. தாவீது ராஜா போன்ற அர்ப்பணிப்பு மிக்க ராஜாக்கள் கூட கர்த்தருக்கு முழுவதும் உண்மையுள்ளவர்களாக இருக்கவில்லை என்பதைத்தான் வேதாகம் நமக்கு சொல்கிறது. ஏன் அவர்கள் ஆட்சியில் இல்லாமல் போய்விட்டார்கள்? தேவனுடைய உடன்படிக்கை எவ்வாறு நிறைவேறுகிறது? சங்கீதம் 132 தாவீது ராஜா தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். நாத்தானிடத்தில் அதை சொல்லவும் செய்தார். தேவன் நாத்தானிடத்தில் பேசினார். தாவீது எனக்கு வீடு கட்ட வேண்டாம், அவனுக்கு நான் வீடு கட்டுவேன் என்று சொன்னார். இந்த வாக்குறுதியை மனதில் வைத்து எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் தான் 132ஆம் சங்கீதம். அந்த சங்கீதத்தில் தாவீது சொல்வதை பாருங்கள். உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள். கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். இங்கே ஒரு நிபந்தனை இருக்கிறது. நான் போதிக்கும் என் சாட்சிகளை அவர்கள் காத்து நடத்தார், என் உடன்படிக்கையை அவர்கள் காத்து நடத்தார், என்றென்றைக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள். அவர் தவற மாட்டார். ஆனால் மக்கள் தவறி விட்டார்கள். தாவீதுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதி வேறு எவ்வாறு நிறைவேறுகிறது? 132 17 18 பாருங்கள். தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். இப்படியெல்லாம் இந்த ஜனங்கள் ஒருவேளை மீறி நடந்தாலும் இந்த வார்த்தைகள் வேறு விதத்திலே நிறைவேற இருந்தன. எவ்வாறு நிறைவேற இருந்தது? ஒரு கொம்பு, அவன் கிரீடம் பூக்கும் என்று சொல்கிறார். அந்த கொம்பு யார்? அவன் மீது கிரீடம் இருந்ததே, யார் தலையில் இந்த கிரீடம் வைக்கப்படுகிறது? லூக்கா 1 அதிகாரம் 75 பாருங்கள்.
தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்தில் நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். இயேசுவை பற்றி பேசும்போது வருகிற வார்த்தைகள், தாவீதின் வம்சத்தில் தாவீதின் சந்ததியாக இயேசு பிறந்தார். அவர்தான் அந்த கொம்பு. அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். தாவீதின் சிங்காசனம் நிலையாக இருக்குமா? ஆம், நிலையாக இருக்கும். அந்த சிங்காசனத்தில் தாவீதின் குமாரனாகிய இயேசு உட்காருகிறார். எனவே இந்த வார்த்தைகள் இயேசுவிலே நிறைவேறுகின்றன. இவர் எப்படிப்பட்டவர்? நிகரில்லாத வல்லமையுடைய நித்திய ராஜா. கிறிஸ்துவானவரே நித்திய ராஜா என்பதை பற்றி சங்கீதம் 2 பேசுகிறது. சங்கீதம் 2 ஒரு மேசிய சங்கீதம். உலக அதிகாரிகள் என்ன ஆலோசனை பண்ணுவார்கள் என்பதை குறித்து சங்கீதம் 2:2-3 நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். ஆம், தேவனுடைய கட்டுப்பாட்டிற்குள் நாங்கள் வாழ மாட்டோம் என்று அதிகாரிகள் எழும்புகிறார்கள் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டுள்ளது. நடக்க முடியாத ஒருவனை பேதர் சுகமாக்கினதை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா? அதற்கு ஆசாரியருடைய எதிர்வினை அவர்களை கைது செய்வதாக இருந்தது. கைது செய்து அவர்களை மிரட்டிய பதிலும் கடைசியிலே அவர்களை விடுதலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. விடுதலையாக்கப்பட்டு சபையாரோடு அவர்கள் வந்து சேர்த்து கொண்ட போது தேவனுடைய சபையார் என்ன சொல்கிறார் பாருங்கள். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினாலே உரைத்தீரே, நீ சொன்னீரே, அது இப்பொழுது நிறைவேறுகிறது. இந்த மேசியாவை குறித்து பேசும்போது அதே சங்கீதம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று சொன்னதாக நான் வாசிக்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்ன? ஜனிப்பித்தேன் என்றால் உண்டாக்கினேன் என்ற அர்த்தம். அதன் பிரகாரமாக இயேசு உண்டாக்கப்பட்டவர் என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் ஜனிப்பித்தேன் என்பதற்கு என்ன அர்த்தம் என்பதை வேதாகமும் சொல்கிறது. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு நிறைவேற்றினார் என்று பவுல் பிரசங்கம் பண்ணினார். இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்ற வார்த்தையானது இயேசுவின் உயிர்த்தெழுதலில் நிறைவேறியது என்று இங்கே பவுல் பேசுகிறார். ஜனிப்பித்தேன் என்பது உண்டாக்கப்பட்டவர் என்பதை அல்ல, உயிரோடு எழுப்பப்பட்டு உயர்த்தப்பட்டவர் என்பதை சுட்டி காட்டுகிறது. மேசியாவை பார்த்து பிதா சொன்ன வார்த்தைகளை பாருங்கள். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகும், பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கி புயக்காலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவேன் என்று சொன்னார். இந்த வார்த்தைகளும் இயேசுவில் தான் நிறைவேறுகின்றன. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் அவருடைய சுதந்திரமாக இருக்கிறார்கள். பூமியின் எல்லைகளிலெல்லாம் அவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் இயேசுவில் தான் நிறைவேறுகின்றன என்பதை வெளிப்படுத்தல் 12:5 நாம் வாசிக்கிறோம். சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை பெற்றாள். அவருடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வார்த்தைகள் இயேசுவில் தான் நிறைவேறின. எல்லா ஜாதிகள் மத்தியிலும் இயேசுவின் ஆளுகை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு ஆளுகை செய்கிறவர்கள் தாங்கள் தான் ஆளுகை செய்கிறோம் என்று தவறாக நினைக்கிறார்கள். தங்கள் விருப்பப்படி என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்றும் நினைக்கிறார்கள். ஆனால் ஆளுகை செய்வது தேவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவருடைய பிள்ளைகள் மத்தியில் இயேசு ஆளுகை செய்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆளுகை செய்கிறவர்கள் நினைத்தபடியெல்லாம் நடப்பது போல தெரிகிறதே என்று நாம் ஒருவேளை வேதனைப்படலாம். அவர் நினைத்தது நடப்பதற்கு ஒருவேளை நாம் காரணமாக இருக்கலாமே, நம்முடைய தவறுகள் காரணமாக இருக்கலாமே. நம்மை திருத்துவதற்காக, தண்டித்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக அவர்கள் கையிலே தேவன் நம்மை ஒப்படைத்திருக்கலாமே. ஏன் நாம் அப்படி நினைத்து பார்க்கக்கூடாது? இப்பொழுது ராஜாக்களே உணர்வுடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள். அநியாயமாக துன்பப்படுத்துகிற நான், என் ஆண்டவர் ஏன் அதை அனுமதித்தார் என்று எண்ணி
யோசித்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிற அதே சமயத்தில் அநியாயமாக நடத்துகிறவர்களை குறித்தும் ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார். நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்க. குமாரன் தான் அன்புள்ளவர், பிதா அன்பில்லாதவர் என்று சில சமயங்களே யோசிக்கிறார்கள். அதற்கு காரணம் பிதா கோபத்தோடு செயல்பட்டு இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். குமாரனும் கோபத்தோடு செயல்படத்தான் செய்வார். இந்த சங்கீதம் அதுத்தானே சொல்கிறது. கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்க. என்னிடத்தில் ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரா? சின்ன அதிகாரமாக இருக்கலாம். என்னுடைய குடும்பத்தை நடத்துவதாக இருக்கலாம். என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துகிறேன், என் பிள்ளைகளிடத்தில் நான் எப்படி அன்பாக இருக்கிறேன், நான் செயல்படுகிற விதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. சில சமயங்களில் உங்களுக்கு கீழாக இருக்கிறவர்கள் அன்பு என்பதற்கு வித்தியாசமான அர்த்தம் வைத்திருக்கலாம். ஆனால் அன்பு என்றால் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த அன்பை நிச்சயமாக மற்றவரிடத்தில் காட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் எச்சரிக்கையாக இருக்கவில்லை என்றால், அவரை நாம் முத்தம் செய்யவில்லை என்றால் நாம் அழிய வேண்டியது இருக்கும். அவரை போன்றவர்களாக நாம் இருப்பதற்கு அவர்களிடத்தில் நம்மை ஒப்படைக்கலாம் அல்லவா? சங்கீதம் 16 பாருங்கள். இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து இங்கே சொல்லியிருக்கிறது. இது தாவீதுக்கு நிச்சயமாக பொருத்தமாக இல்லை. என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது என்று அப்போஸ்தலர் 13:35 பவுல் பேசுகிறார். தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரையடைந்து தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்ட அழிவை கண்டார். தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. அவர் உயிர்த்தெழுந்தார். அவரை தவறாக நினைத்து அவரை கொன்று போட்டார்கள். ஆனால் அவர் தேவன் என்பதை அவர்கள் அறியவில்லை. தவறாக நினைத்தல் என்பது மிகுந்த வேதனையை தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. நாம் எச்சரிக்கையாக இல்லை என்றால் நம்முடைய தவறான எண்ணங்கள் நம்மை அழித்து போடும். தேவனை நம்புகிற பிள்ளைகள் தேவனை நம்புகிற காரணத்தினால யாரை பற்றியும் என்ன எண்ணமும் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்களை குறித்து நாம் ஏன் தவறாக எண்ண வேண்டும்? அந்த தவறான எண்ணம் அவர்களை விட்டு நம்மை பிரித்து விடுகிறது அல்லவா? அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும், நான் அவரை நேசிப்பேன் என்று சொல்லக்கூடிய மனப்பான்மையை பெற்றவர்களாக நாம் வாழ்ந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். இந்த இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்று சங்கீதம் 110 சொல்கிறது. மெல்கிசேதேக்கின் முறைமை என்றால் என்ன என்பதை இந்த சங்கீதத்திலே பார்க்க முடிகிறது. மெல்கிசேதேக்கு ராஜாவாக இருந்தார், ஆசாரியருமாக இருந்தார். அவர் சாலேமின் ராஜா. ஆனால் ஆபிரகாமுக்கு ஆசாரியரைப் போல அவர் செயல்பட்டார். இயேசுவும் அப்படி ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இருக்கிறார். கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். இயேசு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் என்பதை நாம் அறிவோம். அவர் ராஜாவாக இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? கர்த்தர் சியோனில் இருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும் என்று மேசேவை பார்த்து பிதா சொன்னதாக 2ஆம் வசனம் சொல்கிறது. இன்றைக்கு அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய சத்துருக்களின் நடுவே அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். நம்ம சுற்றிலும் தேவனுடைய சத்துருக்கள் இருக்கலாம், நம்மை அவர்கள் அழிக்க பார்க்கலாம். ஆனால் அவருடைய ஆட்சியின் கீழ் நாம் இருக்கிறோம் என்கிற எண்ணம் நமக்கு மனதில் ஆறுதலை தர வேண்டும். நம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். குமாரனும் கோபத்தோடு செயல்படுவார் என்பதை வேதாகமம் சொல்கிறது தெரியுமா? சங்கீதம் 2 ஏற்கனவே வாசித்தோம். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார், எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார், விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாக இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். ஆம், பெரிய பெரிய நாடுகளின் ராஜாக்களாக இருக்கிறவர்கள் நியாயமாக நடக்கவில்லை என்றால் அவர்கள் அழிக்கப்படுவார்கள், அவர்களை நொறுக்கி போடுவார். இயேசு அதை செய்வார். இப்பொழுது தானே அது நடப்பதை நாம் பார்க்க முடியும். சில சமயங்களில் மிகவும் கொடூரமாக ஆட்சி செய்கிறவர்கள் கொடூரமான முடிவுகளை சந்தித்ததை நாம் பார்க்க முடிகிறது அல்லவா? வழியிலே அவர் நதியில் குடிப்பார், ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார் என்ற அந்த சங்கீதம் முடிகிறது. ஆம், யுத்தத்தில் வெற்றி பெற்ற பிறகு வெளியிலே பார்க்கிற நதியில் அந்த வெற்றி வீரர்கள் தண்ணீர் குடிப்பார்கள், தலையை உயர்த்துவார்கள். அந்த வெற்றி இயேசுவுக்கு உண்டு என்று இந்த சங்கீதம் சொல்கிறது. அவர் ராஜாவாக வெற்றி பெறுவார். இறுதியில் தீமையை நன்மை வெல்லப் போகிறது, நீதி நிலைக்கப் போகிறது.
வேதனையும் உபத்திரவமும் நிரந்தரமாக ஒழியப் போகின்றன. இதை அறிவது நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியை தருகிறது. இன்று தீமை செழிப்பது போல காணப்படுகிற வேளையில் இந்த சத்தியம் எவ்வாறு நமக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். தீமை நிலையாக இருக்க போவதில்லை, அது அழிக்கப்படும். அதே சமயத்தில் அவர் ஆசாரியராகவும் இருக்கிறார். அவருடைய ஆசாரித்துவம் தனித்துவமானது. பரலோக ஆசாரித்துவத்தில் அவர் நமக்காக செய்கிற பெரிய காரியம் என்ன, நமக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன? சங்கீதம் 110:3 பாருங்கள். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாக இருப்பார்கள். விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். அவருடைய பிரதான ஆசாரிய ஊழியத்தின் மூலமாக அவருடைய ஜனங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அந்த ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை இந்த வசனம் சொல்கிறது. அவர்கள் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதற்காக அவர் செய்கிற வேலையைத்தான் 4ஆம் வசனம் சொல்கிறது. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனமாறாமலும் இருப்பார். அவர் பிரதான ஆசாரியராக இப்பொழுது பரலோகத்திலே வேலை செய்து வருகிறார். கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன் என்று அவருடைய சொன்னவரே அவரை உயர்த்தினார். ஜெனிப்பித்தல் என்பது உயிரோடு எழுப்புதல், உயர்த்துதல் என்கிற அர்த்தங்களிலெல்லாம் வருகின்றது. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனை இயேசுவின் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவும். தேவனை நம்புகிறோம் என்று சொன்னவர்கள் இதுவரைக்கும் தேவனை நம்புகிறவர்களாகவே நாம் வாழ்வோம். நிர்வாக வசதிக்காக தேவன் சில ஏற்பாடுகளை செய்கிறார். அவருடைய ஏற்பாடின்படி இஸ்ரவேலின் ராஜாக்கள் ஆசாரிய பணிகளை செய்ய முடியாது. இஸ்ரவேல் புத்திரர் தாங்களே பரிசுத்த ஸ்தலத்தில் சேருகிறதுனால் இஸ்ரவேல் புத்திரரில் வாதை உண்டாகும் என்று எண்ணாகும் 8:19 சொல்கிறது. இது என்ன ஒரு அர்த்தத்தை சுட்டி காட்டுகிறது? நம்முடைய ரட்சிப்புக்காக நாம் செயல்பட முடியாது, தேவன் தான் செயல்பட வேண்டும். என்னுடைய சொந்த முயற்சியினாலே நான் ரட்சிக்கப்படுகிறேன் என்றால் நாம் பாதிக்கப்படுகிறவர்களாகத்தான் நம்முடைய வாழ்க்கை முடிய வேண்டியது இருக்கும் என்பதை சொல்கிறது. எனவே இஸ்ரவேல் புத்திரருக்காக ஆசாரியர்கள் ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக ஏற்பாடு செய்தார். உசியா ராஜா ஒரு சமயத்தில் பெருமை கொண்டு நான் தூபம் காட்டுவேன் என்று ஆலயத்திற்குள்ளாக செல்கிறார். அவருக்கு குஷ்டரோகம் வந்ததை குறித்து வேதாகத்தில் வாசிக்கிறோம். இது தேவனுடைய ஏற்பாடு, அவ்வளவுதான். ஆரோனுடைய ஆசாரியத்துவ முறைமை இப்படிப்பட்டதாக இருந்தது. ஆனால் மெல்கிசேதேக்கினுடைய நிலை வித்தியாசமானது. அவர் ஒரு ராஜா, அதே சமயத்தில் ஆசாரியராகவும் இருந்தார். நம்ம இப்போது பார்த்தோம், இயேசு ராஜாவாக இருக்கிறார், அதே சமயத்தில் ஆசாரியராகவும் இருக்கிறார். அதனால்தான் இவர் ஆரோனுடைய முறைமையில் அல்ல, மெல்கிசேதேக்கின் முறைமையிலே ஆசாரியர் ஆனார் என்று நாம் சொல்கிறோம். தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராகவும் இருக்கிறார் என்று Ebrேயர் 7:25 வாசிக்கிறோம். அவர் ஒரு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்கிறார். பாவ நிவாரண வேலை என்று நாம் சொல்லுவோம். பாவ நிவாரணம் என்றால் ஒப்புரவாக்குதல் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஒப்புரவாக்குதலின் வேலையை பரலோகத்தில் செய்து கொண்டிருக்கிறார். பிரதான ஆசாரியராக பரலோக ஜீவிகளை நம்மோடு அவர் ஒப்புரவாக்குகிறார். இயேசுவானவர் வேண்டுதல் செய்ததான் பிதாவுடைய மனம் மாற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பிதா ஏற்கனவே அன்பாகத்தான் இருக்கிறார். ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார் என்று கூட நாம் வாசிக்கிறோம். வசனங்களில் நாம் நன்றாக ஆராய்ந்து பார்த்த ஒன்று தெரிகிறது. பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 பேரும் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் இங்கே செய்யப்படுகிற வேண்டுதல் தூதர்கள் மத்தியிலே அவர் செய்கிற வேண்டுதல். தேவர்கள் மத்தியிலே நியாயம் விசாரிக்கிறார் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். நீதிபதிகளாக தேவ தூதர்கள் வேலை செய்வதை குறித்து வேதாகத்தில் வாசிக்கிறோம். எனவே தேவ தூதர்களை மனம் மாற்றுவதற்கு இயேசு பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிதாவை மாற்றுவதற்காக அல்ல. பிதாவிடத்தில் நமக்காக ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார். அவர் நமக்காக பரலோக சபையிலே பேசி பரலோக சபையின் மக்களை மாற்றி நம்மை ஏற்றுக்கொள்ள பண்ணுவார். இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியம் பரலோகத்திலே நடந்து கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் நாம் எந்த அளவுக்கு ஒப்புரவாக்குதலை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும், எல்லோரோடும் ஒப்புரவாக நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி ஆம்பர் கைகர் என்கிற ஒரு காவல் அதிகாரி தன்னை வீட்டிற்கு சென்றாள். அந்த பெண் அதிகாரி
கதவை திறந்து உள்ளே சென்றபோது அங்கே அறையில் ஒரு வாலிபன் உட்கார்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். எப்படி என்னுடைய வீட்டிற்குள்ளாக வந்தான் என்று உடனே துப்பாக்கியை எடுத்து சுட்டு கொண்டு விடுகிறான். சுட்டு கொல்லப்பட்டவருடைய பெயர் பாதம் ஜி. பிறகுதான் அவள் புரிந்து கொண்டாள், தன்னுடைய வீட்டில் அவள் இல்லை, பாதம் ஜியினுடைய வீட்டிற்குள்ளாக நான் நுழைந்திருக்கிறேன் என்பதை. கைது செய்யப்பட்டார். 10 ஆண்டு சிறை தண்டனை அவளுக்கு கொடுக்கப்பட்டது. தன் அண்ணனை கைகர் கொண்டு விட்டாள் என்பதை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் பிராண்ட் ஜீன் என்கிற 18 வயது வாலிபன், இவளை எப்படியும் நான் கொல்லுவேன், அவள் உயிரோடு வாழக்கூடாது என்று தனக்குள்ளாக சபதம் செய்து கொண்டான். விசாரணை நடந்தது. அவளுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. பொதுவாக அமெரிக்காவில் இது போன்ற தண்டனைகள் கொடுக்கப்பட்ட பிறகு பாதிக்கப்பட்டவர் அறிக்கை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். அதுபோல் ஜீன் குடும்பத்தாருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஜீன் குடும்பத்தார் அந்த அறிக்கையை பிராண்ட் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பிராண்ட் எழுந்தான். நீதிமன்றத்தில் அவளை பார்த்து பேசுவதற்காக அவன் எழுந்தபோது அவனுடைய பாட்டி அவன் சட்டையை பிடித்து, அவளுடைய ஆத்மாவும் முக்கியமானது என்பதை நீ மறந்து விடாதே என்று சொன்னார். என்ன விசுவாசம், என்ன நம்பிக்கை! பேரனை கொண்ட ஒரு பெண்ணை குறித்து அவளுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஆசை ஒருத்தருக்கு இருக்கும் என்றால் அவர் எப்படிப்பட்ட இந்த வார்த்தைகள் பிராண்ட் ஜீனை மாற்றியது. பிராண்ட் பேச ஆரம்பித்த போது வார்த்தைகள் வராமல் தடுமாறினான். பின்னர் ஆம்பர் கைகரை பார்த்து அவன் சொன்னான், எப்படிப்பட்ட ஒரு இழப்பை என்னுடைய குடும்பத்திற்கு நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. பாதம் எங்களுக்கு அவ்வளவு முக்கியமானது, கொண்டு விட்டீர்கள். ஆனால் வார்த்தைகள் தெளிவாக வரவில்லை. ஆனால் நான் உங்களை மன்னித்து விடுகிறேன். இது என்னுடைய குடும்பம் சொல்வதில் நான் சொல்லுகிறேன், நான் உங்களை மன்னித்து விடுகிறேன். தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டால் அவரும் உங்களை மன்னிப்பார். நீதிமன்றம் அதிர்ந்தது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை அந்த 18 வயது வாலிபரிடத்திலிருந்து அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. நீதிபதி அம்மாவை பார்த்தவன் சொன்னான், கரம் நீதிபதி அவர்களே, என்னுடைய அண்ணனை கொன்ற இந்த பெண்ணை நான் கட்டி அணைத்து என்னுடைய அன்பை தெரிவிக்க அனுமதி உண்டா? தயவுசெய்து அனுமதி கொடுங்கள் என்று கேட்டார். நீதிபதி அதற்கு சம்மதித்தார். தான் அவரிடத்தில் கோபமாக இல்லை என்று ஒரு சிநேகிதனை கட்டி அணைத்தது போல கட்டி அணைத்து தன்னுடைய அன்பை அவன் வெளிப்படுத்தினான். இதுவரை தான் தவறு செய்யவில்லை என்று வாதாடி வந்த ஆம்பர் கைகர், என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு, தப்பு செய்துவிட்டேன் என்று அவருடைய வாயை திறந்து பேசினாள். நீதிபதியும் தன்னுடைய அறைக்கு சென்றுவிட்டு திரும்ப ஒரு வேதாகமத்தோடு வந்தார். அந்த அம்மா இந்த பெண்ணை கட்டிப்பிடித்து இந்த வேதாகமத்தை ஆம்பர் கைகர் கையில் கொடுத்து, சிறைச்சாலையிலே உனக்கு இது ஒரு வேளை பயனுடையதாக இருக்கும், இதை வாசி என்று சொன்னார். பிராண்ட் செய்த இந்த செயலை குறித்து 2 விதமான எதிர்வினைகள் மக்கள் மத்தியில் இருந்தன. ஒரு சிலர் தன் அண்ணனை கொன்றவளை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லி தன்னுடைய அன்பை அவளை கட்டிப்பிடித்து எப்படி அவன் வெளிப்படுத்தலாம், மிகவும் மோசமானவன் என்று திட்டினவர்கள் உண்டு. ஆனால் அநேகர் இயேசுவின் தன்மையை அவன் வெளிப்படுத்தினான் என்று சொன்னார். இது எப்படிப்பட்ட பிரசங்கம் தெரியுமா? வாயால் இயேசுவை ஏற்றுக்கொள், அன்பாக இரு என்றெல்லாம் சொல்வதல்ல. செய்த இந்த செயல் ஒரு பெரிய பிரசங்கம். அநேகர் மாறினார்கள். அவர்கள் சொன்னார்கள், இனிமேல் நாங்கள் எங்கள் எதிர் இடத்துல இப்படித்தான் நடக்கப் போகிறோம். சிலுவையில் இயேசுவும் அதைத்தான் சொன்னார், பிதாவை இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். உங்களை எதிர்க்கிறவர்களை பார்த்து உங்களால் இப்படி சொல்ல முடியுமா? என்னால் சொல்ல முடியுமா என்று நான் கேட்கிறேன். நான் பேசுகிறவன், வேதாகமத்தை விளக்கம் சொல்லுகிறவன். ஒருவேளை இந்த வாலிபனை பார்த்து இவனுக்கு சத்தியம் தெரியாது என்று கூட நான் சொல்லலாம். அப்படிதான் சத்தியம் தெரிந்தவர்கள் பலர் பேசிக்கொண்டு திரிகிறோம். அவர்களுக்கு சத்தியம் தெரியாது, இவர்களுக்கு சத்தியம் தெரியாது, அவர்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு தெரிகிறோம். ஆனால் சத்தியம் இயேசுதானே.
கொள்கைகளா? இயேசுவின் தன்மையை நான் வெளிப்படுத்தவில்லை என்றால் நான் சத்தியம் அறிந்தவன் என்று எவ்வாறு சொல்ல முடியும்? ஜெபம் பண்ண இரக்கங்களில் ஐசியமுள்ள எங்களால் பிதாவே, ஏசியா காண்பித்த அன்பை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். நான் இன்றைக்கு திருந்தவில்லை என்றால் ஒரு நாள் மேசியாவின் கோபத்தை நான் சந்திக்க வேண்டியது இருக்கும் என்றும் சங்கீதங்கள் சொல்கின்றன. நான் எச்சரிக்கையாக வாழ எனக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.